கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் என்பது ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. நமக்கு மீட்பை கொடுப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மகதலேனா மரியாள் கல்லறையில் போய் இயேசுவை தேடினாள். கல்லறையின் வாசல் திறந்திருக்கிறது. உள்ளே ஓடி போய் பார்த்தால் இயேசுவின் சரீரத்தை காணோம். அவரை சுற்றியிருந்த துணி மாத்திரம் இருக்கிறது. இயேசுவை யாரோ கொண்டு போயிட்டாங்க என்று அழுதாள். என்மேல் இனி யார் அன்பு கூறுவார்கள் என்று அழுதாள். அப்பொழுது இயேசு அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஸ்திரீயே, நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். அவள், ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இன்றும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் ஏன் பிரச்சனைகளை கண்டு தோல்வியை கண்டு கலங்க வேண்டும்? அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்களும் இயேசுவை நோக்கி பாருங்கள், நன்மையை கண்டடைவீர்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, இன்றைய தினத்திலே நீங்கள் உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். இனி எங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல திரும்பவும் வரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் நாட்கள் முழுவதும் பரிசுத்தமாயும் உமக்கு பிரியமாயும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.